எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல கடன் எவ்வளவு அப்படிங்கறத ஒரு அமௌண்ட் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. 10,62,00,000 கோடி ரூபாய் கடன். உங்களுடைய பார்வை என்ன? இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இது இந்த தேர்தலில் ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? பொதுவாக ஒரு பட்ஜெட் சார்ந்த பொருளாதார நிலவரங்கள் இதெல்லாம் வச்சு யாருமே யோசிச்சு அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறதுன்னு இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டை தங்களுடைய தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை திமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவே டிஎம்கே அரசினுடைய ஒரு தோல்வின்னு பார்க்கலாம். இப்போ எடப்பாடி அவருடைய அரசு முடிந்து இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் எடப்பாடியார் கவர்மெண்ட் ஏராளமாக கடனை வாங்கி குவிச்சது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு அதுலேருந்து அக்குமுலேட் ஆகி எங்கே போய் நிற்குது? இப்போ இந்த கடனுக்கான வெள்ளை அறிக்கை என்ன? இன்னைக்கு கோயில்ங்கிறது வெறும் கோயில் இல்லைங்க. இன்னைக்கு இருக்க பொருளாதார அர்த்தத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் அது ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 45,000 கோயில்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த கோயில்களை டெவலப் பண்ண முடியாதா? இந்த டூரிசத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாதா? மதுரைக்கு வர்ற டூரிஸ்ட்டு அங்கே இருக்க கலெக்டர் ஆஃபீஸை பார்க்க வரா, மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க தாங்க வராங்க. இவர்களுக்கு இந்து சமயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவன் அத்தனை பேர் இந்து கோயில்களை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு பெருசாக்கலாம்? அப்படின்னா எவ்வளவு ஒரு ரெவென்யூ நீங்கள் மின் பண்ண முடியும்? உண்மையிலேயே இந்த 5,000 ரூபாய் திமுகவுக்கு மகளிர் ஓட்டுகளை அப்படியே சங்கா கொண்டு சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா? யாரும் கொடுத்துருக்காரு, ரைட்டு, கொடுக்கணும்னு நினைக்கிற முதலையே கொடுக்கலாம்ல. அதையே கரெக்டாக எலெக்ஷன் டைமாக பார்த்து பண்ணுறாங்க. இதே போல தான் லேப்டாப் கொடுக்க ஃபுல்லாக நிறுத்தி வச்சாங்க. எலெக்ஷன் வருதுன்னதும் 2 மாதத்துக்கு முன்னால் அவுத்து விட்றாங்க. இந்த தடவைலாம் இதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டோம் சார், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு போடுவோம், கொடுத்துட்டாங்கங்கிறதுக்கெல்லாம் உதயசூரியனுக்கெல்லாம் போட்டுற மாட்டோம். இந்த விதமாக மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் வாக்குறுதியை தந்திருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தான் தர ஆரம்பிச்சார். அப்புறம் முதல் 2 வருஷம் தர வேண்டிய பாக்கி வேற இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா 24,000 பாக்கி தரணும். 24,000 தர வேண்டிய திமுக அரசு வெறும் 5,000 மட்டுமே தந்து மக்களுக்கு அல்வா கொடுக்குறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேரடியாக அரசியல் கேள்விகள் நிறைய இருக்கு, குறிப்பா திமுக கூட்டணி தொடர்பாக. ஆனா ரொம்ப கரண்டான விஷயத்திலிருந்து தொடங்கணும் அப்படின்னா, நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல கடன் எவ்வளோ அப்படிங்கறத ஒரு அமௌண்ட் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. 10,62,00,000 கோடி ரூபாய் கடன் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நம்பர் வெளியாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில இருந்த, அதுக்கு முன்னாடில இருந்த 5 லட்சம் கோடி. பட் திமுகவுடைய லாஸ்ட் பட்ஜெட், இந்த டேர்ம்ல லாஸ்ட் பட்ஜெட் இப்போ கடன் 10 லட்சம் கோடி கிட்ட மேல போயிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இது இந்த தேர்தலில் ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கடன்கார அரசாக இருக்கிறது. அதுவும் இந்த தேர்தலில் எதிரொலிக்குவா அப்படின்னா, பொதுவாக ஒரு பட்ஜெட் சார்ந்த பொருளாதார நிலவரங்கள் இதெல்லாம் வச்சு யாருமே யோசிச்சு அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறதுன்னு இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டை தங்களுடைய தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை திமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பட்ஜெட் மூலமாக எக்ஸ்போஸ் ஆனது என்ன? இவர்கள் எவ்வளவு கடனை சேமித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். சிறப்பு திட்டங்கள் பெருசாக எதுவும் இல்லை. பொதுவாக எலெக்ஷன் டயத்தில் ஒரு இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்போ அதில் ஏதோ ஒன்று ஃபேன்ஃபர் அள்ளி விடுவாங்கள்ல, அது ஏன் இல்லை? ஸோ இதுவே டிஎம்கே அரசினுடைய ஒரு தோல்வின்னு பார்க்கலாம். அதாவது இந்த பட்ஜெட்டை தங்கள் தேர்தலுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு நிதி நிலை நெருக்கடியை இந்த டிஎம்கே அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக ஒரு
10,62,000 கோடி அளவுக்கு கடனாகி இருக்கிறது. இப்போ எடப்பாடி அவருடைய அரசு முடிந்து இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் எடப்பாடியார் கவர்மெண்ட் ஏராளமாக கடனை வாங்கி குவிச்சது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்கிறாரா அப்படி இப்படின்ட்டு பிடிஆர் வெளியே. ஆமாம், இன்னைக்கு அதுலேருந்து அக்குமுலேட் ஆகி எங்கே போய் நிற்குது? இப்போ இந்த கடனுக்கான வெள்ளை அறிக்கை என்ன? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, எடப்பாடியார் அரசு நடந்தப்போ அவர் சந்தித்த ரொம்ப வித்தியாசமான விசேஷமான சவால்கள். ஏன்னா அவர் ஆட்சி செய்தப்போ தான் கொரோனா வந்தது. மொத்த உலகத்துக்கும் இந்த கொரோனாங்கிறது ஒரு புது அனுபவம். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது, அது என்ன விதமான நுண்கிருமி அப்படிங்கிறது தெரியாது. அதையெல்லாம் ஒருத்தர் அண்ட விடாமல் தடுத்து தடுப்பரன்களை உருவாக்கி மொத்த மாநிலம் முழுக்க மொத்த தேசம் முழுக்க சமாளிக்க வேண்டி இருந்தது. அன்றைக்கு மொத்த உற்பத்தி துறை முடங்கி இருந்தது. அன்னைக்கு ஒரு நான் ப்ரொடக்டிவ் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தது. ஸோ வருவாய்னு ஒன்று அரசுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு 3 வருஷம் 2019 21 வரைக்குமான அந்த ஒரு 3 வருஷம் வருவாயினே ஒன்று கிடைக்காது. ஆனால் செலவு மட்டுமே போயிட்டுருக்கும். அந்த டயத்தில் கொரோனாவுக்கு மட்டுமே எடப்பாடியார் அரசு ஒரு 40,000 கோடி செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது. இவ்வளவுக்கு மத்தியில் எப்படியோ ஒரு சிறப்பான நிர்வாகத்தை செஞ்சு பெரிய அளவில் கடனுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் ரொம்ப நீட்டாக கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு போயிருந்தார். இன்னைக்கு ஆக்சுவலாக இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்த புதுசில் என்ன நடந்தது அப்படின்னா, கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு தடுப்பூசி எல்லோருக்கும் போடப்பட்டு கொண்டு இருந்த காலத்தில் இவங்க ஆட்சிக்கு வராங்க. கொரோனா பற்றின அச்சுறுத்தல் இல்லாத காலம், கொரோனானால உற்பத்தி முடங்கி இருந்த காலத்திலேருந்து மீண்டு உற்பத்தி தொடங்கிய காலம், எல்லா இயல்பான போக்கில் மொத்த உலகமும் மொத்த தமிழ்நாடும் இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்க ஆட்சிக்கு வராங்க. எல்லாமே ஒரு சௌரியமான டயத்தில் வந்திருக்காங்க. வந்த டயத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு செலவு எங்கேருந்து பண்ணாங்க? எதுக்கு இத்தனை கடன்? இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பது போல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் 1.25 லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கிறார். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு கடனை வைத்து விட்டு இந்த அரசு செல்ல போகிறது. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடனை வாங்கி தள்ளி இருக்கிறார்கள். ஸோ கடனை அடைக்க கடன் வாங்குவது. ஒரு கடனை அடைக்கணும்னா நம்முடைய நிதி ஆதாரங்களை பெருக்கணும். அப்போ புதிய நிதி ஆதாரங்களை கண்டுபிடிக்கணும், அதை வைத்து நிதியை பெருக்கணும். நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு திரும்ப கடனாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யார் தலையில் சுமத்துவீங்க? இதில் இலவசங்களை கட் பண்ண முடியாது, ஓட்டு போயிருமோன்னு பயம். சரி, அதை தாண்டி நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குவீங்க? இவங்களுக்கு தெரிஞ்ச வழி என்ன அப்படின்னா, மின் கட்டணத்தை கூட்டுவாங்க, சொத்து வரியை 100% கூட்டுறது, 50% கூட்டு. இதுதான் நிதி ஆதாரத்தை பெருக்கிறது. ஏன் நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வேறு வழிகள் இல்லையா? இத்தனைக்கு இந்த அரசு வந்தப்போ திடீர்னு ஒன்று அள்ளி விட்டாங்க. மாபெரும் தலை சிறந்த உலகின் புகழ்பெற்ற 5 பொருளாதார நிபுணர்களை கொண்ட ஒரு பேனலை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நோபல் பரிசு பெற்ற எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசு பெற்றவர்கள்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோடு சரி, அதில் அந்த 5 பேனலை ஒருங்கிணைச்சு அதனுடைய நோடல் ஆஃபீஸராக யார் இயங்குவானா, தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இயங்குவார். இத்தனையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, இந்த 5 பேரும் தமிழகத்தின் ஒவ்வொரு துறைக்கும் தந்த ஆலோசனை என்ன, அந்த ஆலோசனையின்படி தமிழ்நாடு என்னென்ன செயல்படுத்தியது, அவர்களுடைய ஆலோசனைகளை அப்படி செயல்படுத்தியதன் மூலம் தமிழக அரசு கண்ட பலன் என்ன, தமிழர்கள் கண்ட பலன் என்ன, இதன் மூலமாக நிதி ஆதாரத்தை எந்த அளவுக்கு பெருக்கினாங்க என்ன, ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை உண்டா? அனௌன்ஸ்மெண்ட்டோடு சரி, அவங்க என்ன ஆலோசனை தந்தாங்க, அவங்க தந்த ஆலோசனை இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் என்ன பலன் கிடச்சி, ஏதாவது தகவல் தமிழனுக்கு உண்டா, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டா? ஒன்றுமே சொல்லியங்க. ஸோ மொத்தத்தில் கடனாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு மோசமான நிர்வாகத்தை கொண்டு செலுத்தி இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இந்த விதமாக இல்லாமல் ஒரு நிதி ஆதாரத்தை பெறுவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பல்வேறு வழிகள் இருக்கின்றன. சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போது யூபியில் காசியை எடுத்துப்போம்.
காசி விஸ்வநாதர் ஆலயத்தை ஒரு மறுநிர்மாணம் செய்தார் மோடி. பல 1000 கோடி செலவழித்து தான் அதை செஞ்சாங்க. பிரம்மாண்டமாக ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்க்கறதுக்கு பெரும் திரளான மக்கள் இந்தியா முழுவதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, குவியறாங்க. முன்னால் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு ரொம்ப ஒரு விசேஷமான காலங்களில் சில 1000 பேர் வருவாங்க. அப்படி இல்லாத டயத்தில் சில 100 பேர் வருவாங்க. இவ்வளவுதான். இன்னைக்கு டெய்லியே பல ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, இந்த மறுநிர்மாணம் செய்ததற்கு பிறகு கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே காசி நகரம் சம்பாதித்திருக்கிறது. அவ்வளோ டூரிஸ்ட் வந்து குவிஞ்சிருக்காங்க, அவங்க தங்குறாங்க. ஸோ விடுதிகளுக்கு லாபம், அவங்க பல்வேறு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, ஹோட்டலுக்கு லாபம், சிறு வியாபாரிகள் தெருவில் விற்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வியாபாரம். அதே போல் இப்போ அங்கே இருக்க பயணிகள் ஏறி போகணும்னா அங்கே இருக்க ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு லாபம். மொத்த காசி வேறு விதமாக போயிட்டுருக்கு. 1 லட்சம் கோடிக்கு மேலே ரெவென்யூ வந்திருக்கு. இப்போ அதே போல் அயோத்தி கோயில் எடுத்துக்கோங்க. அதை கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாட் லெஸ் தென் 30,000 crores அயோத்தி மாநகர் மட்டும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கோயில்ங்கிறது வெறும் கோயில் இல்லைங்க. இன்னைக்கு இருக்க பொருளாதார அர்த்தத்தில், இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் அது ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லிடலாம். அயோத்தி வந்து ஒரு பிரமாதமான ஸ்டார்ட் அப். காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு 1000-1500 கோடி முதலீடு பண்ணாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 30,000 கோடி 40,000 கோடி லாபம் தந்து கொண்டு இருக்கிறது. இது சொன்னால் தப்பு இல்லை, உண்மை. கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி இத்தனைக்கு காங்கிரஸ்காரர், அவர் ரீசெண்டாக போட்ட ட்வீட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் யூபி வாங்கியிருக்கிற கடனை காட்டிலும் மிக அதிக அளவு கடனை தமிழக அரசு வாங்கியிருக்கிறதுன்னு காங்கிரஸ்காரர் சொன்னார், பிஜேபிக்காரங்க. ஏன் யூபியுடைய கடன் வாங்கும் அளவு குறைந்தது? ஏன்னா தேவை குறைஞ்சிருச்சு. அங்கேயே அவங்க பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 45,000 கோயில்கள் இருக்கு. அதில் ரொம்ப புராதனமான 1000 ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமையோட கூடின கோயில்கள் எவ்வளவோ இருக்கு. நீங்கள் வந்து கும்பகோணம் வட்டத்தில் போய் சாதாரண முச்சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு அந்த கோயிலுக்கு வயசு 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சர்வசாதாரணமாக இருக்கும். கும்பகோணம் வட்டத்தில் மட்டும் தடிக்கு விழுந்தால் அது ஏதோ சோழர் காலத்தில் கட்டப்பட்டது, இந்த காலத்தில் கட்டப்பட்டதும்பாங்க. எல்லாத்துக்கும் மினிமம் வயசு வந்து ஒரு 1000 வருஷமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த கோயில்களை டெவலப் பண்ண முடியாதா? இதை இன்னும் ஒரு தீவிரமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கொண்டு வர முடியாதா? அதுக்கு தேவையான அந்த டூரிசத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாதா? இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதா? இன்றைக்குவே தமிழ்நாட்டுக்கு வர்ற டூரிஸ்ட்டு கோயிலுக்காகத்தான் வர்றாங்க. இப்போ மீனாட்சி அம்மன் மதுரைக்கு வர்ற டூரிஸ்ட்டு அங்கே இருக்க கலெக்டர் ஆஃபீஸை பார்க்க வரா, மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க தாங்க வராங்க. இவர்களுக்கு இந்து சமயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவன் அத்தனை பேர் இந்து கோயில்களை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெருசாக்கலாம்? அப்படின்னா எவ்வளவு ஒரு ரெவென்யூ நீங்கள் மின் பண்ண முடியும்? தூத்துக்குடி ஏரியாவிலங்க மணலில் கார்னைட்டுங்கிற ஒரு கனிம வளம் இருக்குது, தாது இருக்குது. அது வந்து அட்டாமிக் ரியாக்டர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கனிமம். சர்வதேச மார்க்கெட்டில் அதனுடைய விலை வேறு. அதை வந்து தனியாருக்கு தார வார்த்து வச்சுருக்காங்க. ஒரு உத்தேச மதிப்பீட்டின்படியே அந்த தனியார் வந்து வருஷத்துக்கு 15,000 கோடி சம்பாதிக்கிறார். ஏன் அதை அரசே எடுத்து நடத்த முடியாதா? அப்படின்னா அரசுக்கு எவ்வளோ ரெவென்யூ கிடைக்குங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாமே தலைகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிகளை வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க, சாராய கடையை கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசா? இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். என்னென்னா, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பட்ஜெட். இதில் குறிப்பாக திமுக அரசு மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனமே அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை அவங்க செய்யலை அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஏன் செய்யலைங்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டம் இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் இருக்கட்டும், ஏகப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற விதமாவது ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அதுவும் வரல. அதை கூட ஏன் செய்யலை? ஏன் முடியாது இல்லைங்க? நிதிநிலை இல்லை.
நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு சும்மா அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு அள்ளி விட்டு போயிடுவீங்களா? இப்போயே நீங்கள் சொன்னீங்க அவங்க ஏற்கனவே அறிவித்ததை செய்ய முடியலை, அதுதான் போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போவும் அறிவிச்சிட்டு திரும்ப ஒரு வேளை வந்தாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க? ஏற்கனவே சொன்னது செய்ய முடியலை, இப்போ மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஏதுவான ஒரு நிதி நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கணும்லங்க. தமிழ்நாட்டில் நிதி நிலை இல்லை. அதனால தான் ஒரு திராவிட மாடல் அரசு தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்டில் விதவிதமாக அள்ளி விட முடியலை. இல்லைன்னா டிஎம்கே போடுற பட்ஜெட்டில் கண்கவர் திட்டங்கள் இல்லாமல் இருக்குமாங்க? அவங்க எவ்வளோ விவரமாக இருப்பாங்க. இந்த தடவை முடியலைன்னா அந்த அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நிதிநிலை படு மோசமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. நிதிநிலை படு மோசமாக இருக்கிற காரணத்தினால அவர்களால் புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகத்திறனையும் ஸ்டாலினுடைய நிர்வாகத்திறனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். எடப்பாடியார் காலத்தில் கொரோனா இருந்து 3 வருஷத்துக்கு உற்பத்தியே இல்லாத காலத்தில் கூட சமாளித்து அவர் நேர்த்தியாக ஒரு அரசை நடத்தினார். இந்த விதமான எந்த பிரச்சனையும் இல்லாத காலத்தில் ஸ்டாலின் ஒரு மோசமான நிர்வாகத்தை தந்திருக்கிறார். அதனால தான் அவங்களால இந்த பட்ஜெட்டை தங்கள் தேர்தலுக்கான கருவியாக கூட பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆக்சுவலி அதை பயன்படுத்தி கொள்ள முடியலைங்கிறதே ஒரு தோல்வி, நிர்வாக ரீதியான தோல்வி. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டை கடந்து முக்கியமான ஃபேக்டராக சொல்றதுங்கிறது 5000 ரூபாய். 5000 ரூபாய் நேரடியாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான பேங்க் அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் ஆகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. கோடைக்கால சிறப்பாக 2000 ரூபாய், அப்புறம் 3000 ரூபாய், 5000 ரூபாய் அளிக்கப்படுது. உண்மையிலேயே இந்த 5000 ரூபாய் திமுகவுக்கு மகளிர் ஓட்டுகளை அப்படியே சங்கா கொண்டு சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த 5000 ரூபாய்ங்கிறது நிதிஷ்குமாருக்கு 10,000 தந்த மாதிரி புதிய திட்டத்தின் கீழ் டெபாசிட் பண்ணப்படுகிற புதிய அமௌண்ட்டு கிடையாது. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கு இவங்க தர வேண்டிய தொகையை மொத்தமாக சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வழக்கமாக தர வேண்டிய தொகை தான். அந்த 5000ல் 3000ங்கிறது அவங்க ஆல்ரெடி தர வேண்டிய தொகை. 3 மாதத்தை சேர்த்து மொத்தமாக தராங்க. அதை தவிர்த்து புதுசாக எதுவும் தூக்கி தந்துடல. மீதி இருக்கிற 2000 தான் புதுசு, ரைட்டா? அது கோடைகால சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சைஸபிள் அமௌண்ட்டாக காட்டணுங்கிறதுக்காக 5000 ரவுண்டாக காட்டணுங்கிறதுக்காக இந்த 2000த்தை சேர்த்து 5000னு அவங்க சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது மாதிரி 2024 கோடை காலம் வந்துச்சு, 2025 வந்துச்சு. ஆனால் 26 வரக்கூடிய கோடை அந்த வெயில் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களை பாதித்திருக்கு, ரைட்டா? அதனால அந்த 2000த்தை கொடுத்துருக்குறேன். இந்த 2000ங்கிற அமௌண்ட்டு கூட எடப்பாடியார் எஃபெக்ட். ஏன்னா எடப்பாடியார் ஜனவரி 17ஆம் தேதியே அவர் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அறிவிப்புக்கும் ஸ்டாலின் அறிவிப்புக்கு இடையில திட்டவட்டமான வித்தியாசம் உண்டு. எடப்பாடியார் என்ன சொல்லியிருந்தார்னா, ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்கும் 2000 ரூபாய் மாதம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா தகுதி உள்ள மகளிருக்கு அப்படின்னு சொல்லி 1.3 crore மகளிருக்கு கொடுக்குறாங்க. இப்போ எடப்பாடியார் சொன்ன மாதிரி அந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்குங்கிறப்போ அது 2.25 கோடி பேருக்கு வருது. ஸோ எடப்பாடியார் திட்டம்படி ஸ்டாலின் எவ்வளோ பேர் கொடுக்குறா அதை காட்டிலும் கூடுதலாக இன்னும் 1 கோடி பேர் பயனடைய போகிறார்கள். ஸோ இந்த திட்டமே எடப்பாடியார் முன் வச்சிருக்கிற ரொம்ப விரிவான திட்டம். இப்போ எடப்பாடியார் அனௌன்ஸ் பண்ணிட்டனால ஒரு கவுண்டரு கொடுத்தாகணுங்கிறதுக்காக இந்த 2000த்தையும் சேர்த்து இப்போ 5000 அப்படின்னு காட்டியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இதனுடைய இம்பேக்ட் களத்தில் என்ன? எஸ், ரைட். ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ நம்ம டீமு நாமக்கல் பக்கத்தில் சர்வேல இருக்காங்க, நாமக்கல் சைடில். அப்போது இம்மிடியட்டாக நாங்கள் சொல்கிறேன், இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணுற டயத்தில்
நாங்கள் பல மகளிர்கிட்ட கேட்குறோம். கேட்டால் அந்த மகளிர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, சார் 5000 ரூபா போட்டாங்க, இன்னைக்கு காலையில் வந்துருச்சு, எங்களுக்கு மெனக்கட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எதிர்த்து ஓட்டு போட்டால் சரியாக இருக்குமா சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியா பல பேர் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணிடுவோம். வைண்ட் அப் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சாயந்தரமாக எந்த இடத்துல இந்த மகளிர் அப்படி சொன்னாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஒரு காலையில் சொல்கிறாங்க ஒரு 11 மணிக்குள்ளே நாங்கள் எடுத்தது முதல்ல அதை வைண்ட் அப் பண்ணிட்டோம். சாயந்தரம் 5 மணி வாக்கில் அதே பகுதி, அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி எல்லாத்துக்கும் போகிறோம், கேட்குறோம். சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் கூட இந்த 5000க்கு சப்போர்ட்டிவாக பேசல. அவங்க சொல்கிறாங்க 5000 கொடுத்துருக்காரு, ரைட்டு, கொடுக்கணும்னு நினைக்கிற முதலையே கொடுக்கலாம்ல, அதையே கரெக்டாக எலெக்ஷன் டைமாக பார்த்து பண்ணுறாங்க. இதே போல தான் லேப்டாப் கொடுக்க ஃபுல்லாக நிறுத்தி வச்சாங்க. எலெக்ஷன் வருதுன்னதும் 2 மாதத்துக்கு முன்னால் அவுத்து விட்றாங்க. கொடுக்கணும்னு நினச்சா அம்மா கொடுத்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்கலாம்ல, அது ஏன் கொடுக்கல? கொடுக்கணும்னு நினச்சா முன்னாலேயே கொடுத்துருக்கலாம்ல சார், கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னால் தான் கொடுக்குறாங்க. இந்த தடவைலாம் இதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டோம் சார், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு போடுவோம், கொடுத்துட்டாங்கங்கிறதுக்கெல்லாம் உதயசூரியனுக்கெல்லாம் போட்டுற மாட்டோம். இது நாமக்கல் பகுதியில் இருக்குது. இது வந்து ஒரு சாம்பிளுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம மக்களுக்குமே வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே நாட்கள் கடந்துன்னா பழக்கமாயிரும். அது ஒரு அரசு அது கடமையை செஞ்சுருக்கு, கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்க, வாங்கினோம் அப்படின்னு போயிடும். இப்போ பொங்கல் அது எஸ், அது ஒரு பெரிய இம்பேக்டெல்லாம் உருவாக்காது. அது ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்காது. இன்னொரு விஷயம் வந்து இம்பேக்டை உருவாக்கிட்ட நீங்கள் முதல்ல அனௌன்ஸ் பண்ணணும். இந்த தேர்தலில் மட்டும் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும், முதல்லையே உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரணும், முதல்லையே சொல்லணும், முதல்லையே செஞ்சிடணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நிதிஷ்குமாரை இதுக்கும் இந்த 5000க்கு என்ன வித்தியாசங்கிறத சொல்கிறேன். நிதிஷ்குமார் வந்து முற்றிலும் புதிய திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மகளிர் வந்து தொழில் முனைவோர் ஆகலாம், 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம், முதல் தவணையாக 10,000 ரூபாய் எல்லோருக்கும் வழங்கப்படும். அதை தொடர்ந்து தொழில் செய்யணும்னு விரும்புகிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் மீதி இருக்கக்கூடிய 1,90,000 இன்ஸ்டால்மெண்ட்டில் தரப்படும். நீங்கள் ஒரு தொழிலை செய்யலாம். தொழில் செய்கிறதுக்கு விரும்பாதவங்க இந்த வாங்கின 10,000தோடு நிறுத்திக்கலாம், அதை திருப்பி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இது புது ஸ்கீம் முற்றிலும். ஆனால் இந்த 5000த்தில் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னா, இது ஏற்கனவே நடப்பில் இருந்து கொண்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை. இது புதுசாக எதுவுமே செஞ்சிடல, ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகளிர் உரிமை தொகை. இதில் அடுத்த 3 வருஷத்துக்கு இவங்க தர வேண்டிய அந்த உரிமை தொகையை மொத்தமாக கிளப் பண்ணி 3000 தராங்க. அப்புறம் 2000 அடிஷனல், இவ்வளவுதான். இல்லை இன்னொன்று இருக்குது, இந்த விதமாக மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் வாக்குறுதியை தந்திருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தான் தர ஆரம்பித்தாங்க. அப்புறம் முதல் 2 வருஷம் தர வேண்டிய பாக்கி வேற இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா 24,000 பாக்கி தரணும். 24,000 தர வேண்டிய திமுக அரசு வெறும் 5,000 மட்டுமே தந்து மக்களுக்கு அல்வா கொடுக்குறது. தந்திருக்க வேண்டிய 24,000ங்க, ஆனால் இவங்க தந்திருக்கிறது 5,000 தான். இந்த 5,000த்துல 3,000 அவங்க தர வேண்டியது, உண்மையிலே தந்திருக்கிறது 2,000 தான். இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? அதனால நிதிஷ்குமார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது முற்றிலும் புதிய திட்டம். ஆனால் ஸ்டாலின் செஞ்சிருக்க ஏற்கனவே இருக்கிற திட்டம். ஆனால் எப்போதுமே தோற்றத்தை உருவாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இப்போ அந்த ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு பழையதை இப்போ ஏதோ புதுசாக அள்ளி கொடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க பாருங்க. அதை விட இப்போ சட்டப்பேரவையில் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு இருக்கே, இது எங்களுடைய போராட்டத்தால் வந்ததுன்னு கூசாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லுகிறார். இதை ப்ரப்போஸ் பண்ணது எடப்பாடியார் அரசு,
இதை அமல்படுத்தினது எடப்பாடியார் பீரியட்ல. இது வந்ததுக்கு காரணம் நாங்கன்னு மா சுப்பிரமணியன் சொல்லுகிறார். பொய் சொல்றதுக்கு கொஞ்சமா கூச்சப்பட வேண்டாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யார் கொண்டு வந்தா? அதே போல தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தா? மோடி அரசு அலோவ் பண்ணி எடப்பாடியார் அரசு கொண்டு வந்தது. அதை கட்டிக்கிட்டு இருக்கப்போ கவர்மெண்ட் மாறிச்சு, இவங்க வந்தாங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் முடிஞ்சிரும் போல இருக்கு, அவ்வளோ பிரம்மாண்டமாக எழுந்துகிட்டு இருக்கு. 900 பெட்ஸோட மதுரையில். இந்த எய்ம்ஸ்க்கான திட்டம் யாருடைய பீரியடில் வந்தது? மோடி அரசு அங்கே இருக்கிறப்போ, எடப்பாடியார் அரசு இருக்கிறப்ப தான் அதுக்கு எல்லா ஊருக்கும் ஆரம்பமாச்சு. இவங்க இத்தனைக்கு தொடர்ந்து மத்திய அரசில் தொடர்ச்சியாக 15 வருஷம் அங்கம் வகித்த கட்சி டிஎம்கே. அங்கம் வைத்த அந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவங்க எய்ம்ஸ் கொண்டு வந்ததே எடப்பாடியார் ஆட்சி காலத்தில். அதுவும் மோடி விரும்பி செஞ்சது. அதுக்கு ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பாங்களே ஒழிய, இவங்க மத்தியில் அதிகாரத்தில் பங்கெடுத்த அந்த 15 ஆண்டுகளில் ஏன் செய்யவில்லைங்கிறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. தொடர்ந்து வெறும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசாகவே இருந்தால் என்ன பண்றது? அதனால இந்த தடவை வருகிற தேர்தல் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி. கம்ப்ளீட்டா அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.